உங்களுக்கு எப்போது ஃப்ரீ டைம் கிடச்சிச்சின்னா ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு நேரம் இருந்துச்சுன்னா, சிறை அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை பாருங்கள். நம்ம விக்ரம் பிரபு நடித்த படம் தான். டானாக்காரன் படத்தில் எந்த அளவு நம்ம மனசு உள்ள இடம் பிடிச்சாரோ விக்ரம் பிரபு, அதே சேம், அதே நடிப்பு, அதே உழைப்பு மனுஷன் பின்னி எடுத்திருக்காரு. விக்ரம் பிரபுவோட நடிப்பு மட்டும்தான் நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட இசை தாறு மாறுங்க. அதை விட முக்கியமாக சொல்லணும்னா 2 மணி நேரம் தான் படம். படத்தை போட்டு இழுக்காம என்ன சொல்ல வந்தாங்களோ அதை மட்டும் சொல்லிக்கிட்டு டக்கு 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 டக்குன்னு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா சிறை படத்தை பாருங்கள். நிறைய அந்த டயலாக்குகளெல்லாம் நம்மளை செருப்பால் அடித்த மாதிரியே இருக்கும். முஸ்லீம்னு பேர் இருந்தால் துப்பாக்கியில் புல்லட்டை வச்சுட்டு தான் சுற்றுவீங்களா அப்படின்னலாம் ஒரு டயலாக் வரும். அதாவது ஒரு முஸ்லீம்னா அவனை ஒரு எப்படி நம்ம சித்தரிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க. படத்தில் நிறைய காட்சிகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய காட்சிகள் இருக்குது. நான் ஒன்று சொன்னேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் இருந்துச்சு, 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு அந்த படத்தை பாருங்கள். அந்த ஹீரோயின் பொண்ணு சின்ன பொண்ணு தான், நல்லா நடிச்சிருக்கு. இந்த அல்ற சீனெல்லாம் தாறுமாறாக நடிச்சிருக்கு. விக்ரம் பிரபு நல்லா கொஞ்சம் ஒரு போலீஸுக்கு உண்டான கட்டுக்கொட்பாக இருக்கார். பாடியெல்லாம் அப்படி கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணி சும்மா தாறுமாறாக இருக்கார். படத்தில் தேவையில்லாத காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. 2 பாட்டு வச்சுருக்காங்க. அந்த பாட்டு கூட ஓகே அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி படத்தில் தேவையில்லாத காட்சிகள் ஒன்றும் கிடையாது. படத்தை ஆரம்பித்த உடனே படத்துக்கு கதைக்குள்ளே போயிட்டாங்க. இப்படி தாங்க படம் எடுக்கணும். ஒரு 2 மணி நேரம் நம்ம உட்காந்துருந்தோன்னா போர் அடிக்காமல் அப்படியே ஜாலியாக படத்தை விட்டு வெளியில் வரும்போது பல சிந்தனைகளோட உண்மையிலே நல்லா இருக்கு. டைம் கிடச்சிச்சின்னா பாருங்கள். எனக்கு இன்றைக்கி தான் அந்த படத்தை பார்க்குறதுக்கு டைம் கிடச்சிச்சு. ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், அந்த பொங்கலில் பராசக்தி எல்லாம் தூக்கிக்கிட்டு வர சிறைய படத்தை போட்டாங்க. அப்போ கூட நமக்கு பெருசாக தோணலை. ஏன்னா ரிவ்யூவை பார்த்து நம்ம படம் பார்க்குறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி அந்த படத்தை பார்க்க உண்டான வாய்ப்பு கிடச்சிது. உண்மையிலே படம் தாறுமாறு.